நேயர்களே, ஒரு சிலையில் நிஜமாகவே அம்மை நோயால் வந்த தழும்புகள் இருப்பதை நீங்கள் எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? உலகையே அழிக்க வல்ல கொடிய விஷத்தை சிவபெருமான் அமிர்தமாக மாற்றிக் குடித்த இடம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? அது மட்டுமல்ல, மாபெரும் சிவபெருமான் தன் பக்தனுக்காக ஒரு சாதாரண ஓடக்காரராக வேடமணிந்து துடுப்பு வலித்த நிகழ்ச்சியான சம்பவம் நடந்த இடம் எது தெரியுமா? இப்படி பல மர்மங்களையும் அதிசயங்களையும் தனக்குள்ளே புதைத்து வைத்திருக்கும் நவக்கிரகங்களில் முழு சுபகிரகமான குரு பகவான் அருள் பாலிக்கும் ஆலங்குடி திருத்தலத்தைப் பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். வாருங்கள், இந்த ஆன்மீக பயணத்திற்குள் செல்வோம். வணக்கம் ஐயா. நவக்கிரக தலங்களில் குரு பகவானுக்கு உரிய இடமாக ஆலங்குடியை எல்லோரும் போற்றுகிறார்கள். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் புராண கதைகள் பலருக்கும் தெரிவதில்லை. இந்த இடத்திற்கு ஆலங்குடி என்றும் இறைவனுக்கு ஆபத்சகாயேஸ்வரர் என்றும் பெயர் வர என்ன காரணம்? வணக்கம். மிக அருமையான கேள்வி. இந்த தலத்தின் வரலாறே சிலிர்ப்பூட்டக்கூடியது. தேவர்கள் பார்க்கடலை கடைந்த கதை நம் எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தபோது முதலில் வெளிவந்தது அமிர்தம் அல்ல, உலகையே எரிக்கக்கூடிய ஆலகால விஷம். அதைக் கண்டு அனைவரும் பயந்து ஓடினார்கள். எங்களை காப்பாற்றுங்கள் என்று சிவபெருமானிடம் சரணடைந்தார்கள். அப்போது அந்த கொடிய விஷத்தைக் கண்டு அஞ்சாத சிவபெருமான் அதை ஒரு நாவல் பழம் போல எடுத்து விழுங்கினார். உலக உயிர்களுக்கு வரவிருந்த மாபெரும் ஆபத்தை போக்கி உதவியதால் இத்தலத்து இறைவனுக்கு ஆபத் சகாயேஸ்வரர் என்று பெயர் வந்தது. அந்த ஆலகால விஷத்தை குடித்த இடம் என்பதால் இவ்வூர் ஆலங்குடி என்று அழைக்கப்படுகிறது. கேட்கவே மெய்சிலிருக்கிறதையா. விஷத்தை உண்ட இடத்திற்கும் குரு பகவானுக்கும் என்ன தொடர்பு? இங்கே ஏன் குரு பகவான் இவ்வளவு விசேஷமாக வழிபடப்படுகிறார்? உண்மையில் நவக்கிரகங்களில் ஒருவரான பிரகஸ்பதிக்கு இங்கு தனி சன்னதி கிடையாது. சிவபெருமானின் வடிவமான ஸ்ரீ தட்சிணாமூர்த்திதான் இங்கு குருவாக வழிபடப்படுகிறார். எல்லா கோவில்களிலும் தட்சிணாமூர்த்தி சுற்றுச்சுவரில் அமர்ந்திருப்பார். ஆனால் ஆசியாவிலேயே இங்கு மட்டும்தான் தட்சிணாமூர்த்தி உற்சவராக தேரில் பவனி வருவார். இது வேறு எங்குமில்லாத தனிச்சிறப்பு. இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு அறிவும் ஞானமும் செல்வமும் பெருகும் என்பது ஐதீகம். ஐயா, ஆரம்பத்தில் சிவபெருமான் ஓடக்காரராக வந்ததாகச் சொன்னீர்களே, அது என்ன கதை? அது ஒரு நெகிழ்ச்சியான வரலாறு. சிவபெருமானின் நெருங்கிய தோழரான சுந்தரர் இத்தலத்திற்கு வர ஆசைப்பட்டார். ஆனால் அவர் வரும் வழியில் வெட்டாரி என்ற நதியில் வெள்ளம் கடைபுரண்டு ஓடியது. அக்கறைக்குச் செல்ல ஓடம் எதுவுமில்லை. சுந்தரர் கரையில் நின்று இறைவனை நினைத்து உருகினார். அப்போது அங்கே ஒரு வயதான ஓடக்காரர் படகுடன் வந்தார். அவர் வேறு யாருமல்ல, சாக்ஷாத் அந்த ஆபத்சகாயேஸ்வரரேதான். சுந்தரரை படகில் ஏற்றிக்கொண்டு செல்லும்போது வெள்ளத்தின் வேகத்தில் படகு பாறையில் மோதி கவிழும் நிலை ஏற்பட்டது. அப்போது சுந்தரர் பயந்து போக அந்த ஆபத்து நேரத்திலும் படகு கவிழாமல் ஒரு விநாயகர் காப்பாற்றினார். அதனால் இன்றும் அந்த விநாயகருக்கு கலங்காமல் காத்த விநாயகர் என்று பெயர் வந்தது. தன்னுடைய பக்தன் கஷ்டப்படக்கூடாது என்று இறைவனே ஓடமூட்டிய பூமி இந்த ஆலங்குடி. இறைவனின் கருணையே கருணை. சரியையா, இன்னொரு மர்மம் பற்றியும் கேட்டிருந்தேன். இங்குள்ள சிலையில் நிஜமாகவே அம்மை தழும்புகள் உள்ளதா? அது எப்படி சாத்தியம்? ஆம், இதுவும் ஒரு வரலாற்று சான்றுதான். பல வருடங்களுக்கு முன்பு சோழ மன்னர் ஒருவர் இக்கோவிலில் உள்ள அழகிய சுந்தரர் சிலையை பார்த்து மயங்கி அதை தன் தலைநகரான திருவாரூருக்கு கொண்டு செல்ல நினைத்தார். ஆனால் இக்கோவில் அர்ச்சகருக்கு அந்த சிலையை இங்கிருந்து அனுப்ப விருப்பமில்லை. அதனால் ராஜசேவகர்கள் வந்தபோது அந்த சிலையை ஒரு துணியால் சுரட்டி, இது என் குழந்தை, இதற்கு அம்மை நோய் கண்டுள்ளது, கிட்டே வாராதீர்கள் என்று பொய் சொல்லி மறைத்து வைத்தார். ராஜா போன பிறகு துணியை விலக்கி பார்த்தபோது அர்ச்சகர் அதிர்ந்து போனார். அவர் சொன்ன பொய்யை மெய்யாக்கும் வகையில் அந்த வெண்கல சிலையில் நிஜமாகவே அம்மை தழும்புகள் தோன்றியிருந்தன. இன்றும் நீங்கள் ஆலங்குடி சென்று அந்த சுந்தரர் சிலையை உற்று பார்த்தால் அம்மை தழும்புகள் இருப்பதை தெளிவாக காணலாம். பக்தனுக்காக தன் திருமேனியில் வடுக்களை ஏற்றுக்கொண்டவர் அந்த இறைவன். புல்லரிக்க வைக்கிறதையா. இந்த கோவிலின் அமைப்பிலும் ஒரு விசேஷம் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அது என்ன? மிக சரியாக கேட்கிறீர்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வோம் இல்லையா, அந்த வரிசை கிரமப்படி அமைந்த கோவில் இது. கோவிலுக்குள் நுழைந்தவுடனே முதலில் அம்பாள் ஏலவார் குழலி சன்னதி வரும். அடுத்து சுவாமி ஆபத்சகாயேஸ்வரர் சன்னதி, அதற்கடுத்து தட்சிணாமூர்த்தி சன்னதி. இந்த வரிசையில் அமைந்திருப்பது மிகச் சிறப்பு. நேயர்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது பரிகார முறைகள் பற்றித்தான். குருதோஷம் உள்ளவர்கள், திருமணம் மற்றும் கல்வியில் தடை உள்ளவர்கள் இங்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்?
குரு பகவானுக்கு உகந்த எண் 3 மற்றும் 24. இங்கு வரும் பக்தர்கள் 24 நெய் தீபங்களை ஏற்றி வழிபட வேண்டும். அதேபோல் தட்சிணாமூர்த்தி சன்னதியை 24 முறை வலம் வர வேண்டும். குருவிற்கு பிடித்த கொண்டைக்கடலை மாலையைச் சாற்றி மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவித்து வழிபட்டால் எப்பேற்பட்ட திருமணத் தடைகளும் நீங்கும். மாணவர்கள் கல்வியில் முதலிடம் பிடிப்பார்கள் என்பது கண்கூடான உண்மை. மிகவும் அருமை ஐயா. ஆபத்தில் உதவுபவராகவும் அறியாமை இருளை போக்கும் குருவாகவும் விளங்கும் ஆலங்குடி இறைவனின் பெருமைகளை தெரிந்து கொண்டோம். இந்த தகவல்கள் எங்கள் நேயர்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும். மிக்க நன்றி ஐயா. நன்றி. சிவாய நம. நேயர்களே, ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரரின் அருளை பெற வாய்ப்பு கிடைக்கும்போது நிச்சயம் ஒருமுறை சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் அந்த குருபகவான் ஒளியேற்றுவார். அடுத்த வீடியோவில் பாலாபிஷேகம் செய்யும் போதெல்லாம் பால் நீல நிறமாக மாறும் அதிசயம் நடக்கும் ஒரு கோவிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நாகதோஷங்கள் எல்லாம் தவிடு பொடியாக்கும் திருநாகேஸ்வரம் ராகுபகவான் கோவிலின் ரகசியங்களை அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம். மறக்காமல்